ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 11 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 எபிசோடு போட்டிருக்கீங்க கைஸ். அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கதை புரியும். பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், வேற ஒரு மான்வா போட சொல்றீங்க கைஸ். இந்த ஒரு மான்வா பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான் கைஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை போட்டு முடிச்சுட்டு வேற ஒரு மான்வா போடுறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரீஎன்கார்னேஷன் மான்வா தான் பார்த்து வச்சிருக்கேன், அதை போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், பலவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டே சொல்லா, டே ரெட்டு இதான்டா அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு கேட்குறான், டே இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்னா நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ள போலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெட்டு. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே இந்த ஒரு மூஞ்சியோடையாடா போற அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டுக்கு, டே இந்த மூஞ்சிக்கு என்னடா குறைச்ச அப்படின்றானா. அப்போ வந்து டே நான் அதுக்கு சொல்லலடா, வாரண்ட் சிட்டிக்கு வந்துருச்சான்னு தெரியல, பட் ஆனால் நம்ம வந்து மார்வேஷம் போட்டு போறது நல்லதுடா, நீங்க வந்து உன் ஹேரையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். சரிடா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ரெட்டு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு என்ன பண்றாங்கன்னா ஹேர் ஸ்டைலையும் காஸ்டியூமே மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் லெட்ஸ் கோ மோரி, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருத்துன்னு முழிக்கிறான். யார் அங்கிள் நீங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, என்னை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மோரி. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு மோரி திருத்துன்னு முழிக்கிற பார்த்துட்டு, அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் திருத்துன்னு முழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு, டே மோரி உனக்கு என்ன ஆச்சுரா, ஏன்டா அப்படி தோன்ற அப்படின்னு உடனே, அச்சோ பூச்சாண்டி என்னை கடத்திட்டு போயிறான், காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். நம்ம மோரி வந்து பேச மாட்டேங்க, சைன்ல இது எல்லாத்தையும் காட்டுவான், பார்த்து யாருன்னே தெரியல அப்படின்ற கண்டிதான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்ல, டே நான் தான்டா ரெட்டு, உனக்கு தெரியுதா இல்லையா மோரி அப்படின்னு இருக்கேன். அப்போ வந்து மெட்டல் மண்டேன்ட்ட கேட்கிறேன், டே மெட்டல் மண்டே இந்த பைத்தியக்காரனுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அப்போ சொல்றேன், டே அது ஒண்ணும் இல்லடா ரெட்டு, நீ உன் ஹேர் ஸ்டைலை மாத்திட்டல, அதனால அவனுக்கு யாருன்னு தெரியல. அப்ப நம்ம ரெட்டு சொன்ன, டே மச்ச வச்சா மறு வேஷமாடா, ஏன்டா இது ஒன்ற, இது அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையாடா, சரி இப்ப நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டு கேட்கிறான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வழிதான் இருக்கு, அப்படி என்னடா வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னா, அதோட பார்த்தேன்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண, இப்படி போனாதான்டா உண்டு அப்படின்னு. டே மோரி என்னை மிதிக்காம இருறா, கொஞ்சம் காலை ஆட்டாம இருறா அப்படின்றான் நம்ம ரெட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றாங்க, டே ரெண்டு பைத்தியக்காரையில கொஞ்ச நேரம் அமைதியா வாங்கடா, நம்ம மாட்டிக்கிற போறோம்டா, இவ்வளவு நேரம் வேஷம் போட்டதெல்லாம் வேஸ்டா போயிரும்டா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை மாட்டிக்கு ஒரு ரோபோட் வந்து சொல்லுது கைஸ். அப்போ வந்து மெட்டல் மண்டையை மாட்டிக்கு இருக்க அந்த ரோபோட் சொல்லுது, உங்களுக்கு நான் எந்த மாட்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டை இருக்கான் பாத்தீங்களா, நான் பேட்சை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க வந்து அந்த சிம்பிளா காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோபோட் கேக்குது. அந்த ஒரு ரோபோட் கேட்டது பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையனுக்கு புரிஞ்சிருச்சு போல கைஸ். உடனே பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து நோண்டிட்டு அந்த ஒரு லெட்டர்ஸ் வந்திருக்கும் பாத்தீங்களா, வரும்போது அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து காட்டுறான். காட்டின உடனே அந்த ஒரு ரோபோட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாட்டிக்கு மேஜிக் யூஸ் பண்ணுது. பார்த்துட்டு இதுல யாரை தேடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம ரெட்லாம் சாக்கறா, என்னடா அது, எனக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியும், ஆனா எல்லாரும் செதறி இருப்பாங்கன்னு தெரியாது, எல்லாரும் ஒவ்வொரு ஆளை மீட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகுமாடா, எப்படி நம்ம மோரியோட மாமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மெட்டல் மண்டே சோழியை முடிச்சு விட்டீங்க போங்க, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு, அவ்வளவுதான் சார் முடிச்சு விட்டீங்க, இப்போ நம்ம எவனை போய் மீட் பண்றது, சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு இருக்கான். உடனே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு யோசனை வந்துட்டு பேக்குக்குள்ள இருந்து அந்த ஒரு லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ல ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அந்த ரோபோட்ல காட்டுறான். காட்டின உடனே அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவரை பார்த்துட்டு அந்த ரோபோட்டு, இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ணுது. கேஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றேன், டே இது என்னடா, இது ஒரு வகையான டோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு, டே மெட்டல் மண்டையா ஒழுங்கா பாடுறா, இதை பார்க்கும்போது ஏதோ போர்ட்டல் மாட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோபோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, அது வழியா உள்ளக்க போங்க, நீங்க எந்த பக்கம் போனாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், ரொம்பவே நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நடக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வாவ், இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப பிரமிப்போட ஆச்சரியத்தோட ரொம்பவே ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு, சிட்டிக்குள்ள வயலா, டே அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட நம்ம ரெட்டு கேட்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டே சொன்னா, டே
அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆளு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டை கொண்டவனா இருப்பான் போலடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம மோரி ரொம்பவே சந்தோஷமா ஆயிட்டதுனால, டே ரெட்டு கீழே இறக்கி விட்றான், நானே நடந்து வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ரொம்பவே வேகமா நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், டே மோரி கொஞ்சம் பொறுமையா போடா, உங்களை பின்னாடி தொடர்ந்து என்னால வர முடியலடா, இப்படியே போனேன்னு வச்சுக்கோ என் கால் உடஞ்சிரும்டா, கொஞ்சம் மெதுவா போடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், ஃபைனலி நம்ம அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம வந்து இன்விடேஷன் இல்லாம சிட்டிக்குள்ள வந்தனால நம்ம இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்டா அப்படின்னு சொல்றான். யார் சொன்னான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த வெளியில ஒரு ஒயிட் கலர் ரோபோட் இருந்துச்சுல கைஸ், அதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு இன்னொன்னு சொல்றாங்க, டே அதனால பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ரெட்டு. அதை கேட்டு நம்ம மெட்டல் மண்டே சொல்றேன், சரிடா ஓகேடா ரெட்டு, நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பாத்துட்டு இருக்கான், இந்த இருக்குல்ல காலிங் பில்லு, இதை நான் அழுத்தணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டே அழுத்தித்துலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு எனக்கு, அழுத்தணுமா இல்லையான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கால கைஸ், அவன் வந்து அந்த மேன்ஷனே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. பார்த்துட்டு யாரோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு மாடி தெரிஞ்சு, அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியா எகிரி குச்சி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டு டே மோரி நில்றா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்காம பாத்தீங்கன்னா மோரி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றா, டே நான் தனியா போறதே ரொம்ப ஆபத்தானது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேலடா, டே நில்றா மோரி, ஒழுங்கு மரியாதை திரும்பி வந்துடுறா, ரொம்பவே ஆபத்தானதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க கைஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கான் பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா ஏறி குச்சி மேன்ஷனுக்குள்ளே போயிட்டேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு கத்துறான், டேமிட் முட்டா பையலே டே அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு உடனே போயிட்டு காலிங் பெல்ல டைப் எடுத்துக்கிட்டு இருக்கேன், டே வேமா கதவு துறங்கடா, வேமா கதவு துறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல வேமா அடிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே வந்துட்டான். நம்ம ரெட்டு வந்து உள்ளக்கு வந்துட்டு, இந்த வழியாக தான் அவங்க போனாங்க, அப்பனா இந்த பக்கம் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பக்கமே போயிட்டு இருக்கான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓடி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோரை பார்த்துடுறான். பார்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ளதான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உள்ளக்க பார்க்குறான். உள்ளக்க பார்த்தோன்னா அவங்க இருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிடறாங்க கைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு சங்கட்டமான விஷயம் நடந்து போயிடுச்சு கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு காலேஜ் கைஸ். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். ஆனா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ தான் கைஸ் வரும், அதனால மன்னிச்சிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்க டயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் டயத்துல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 3 வீடியோ போட பாக்குறேன். ஆனா கன்ஃபார்ம் லீவ் டயத்துல 2 வீடியோ வந்துடும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு 3 வீடியோ போட பாக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய். அப்புறம் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.